வேற இன்னொரு தண்ணி போட்டால் நல்லா தான் இருக்கும். காசு வரும் இல்லையா கையில், என்ன பண்ணுறது? யாராவது தண்ணி போட்டுட்டு இருக்கிறப்போ அந்த முன்னுக்கு நிற்கிறது யார் பண்ணி? மகனே, என்னை நீ அறிவாயா? ஓ, மத்தியான நேரத்தில் தண்ணி போட்டுட்டு இருக்கும்போது வந்து அறிவாயா நீ? யாரு தான் நீ? உனக்கு என்னதான் வேணும்? நான் தான் இயேசு. இயேசுவா? சரி, உங்களுக்கு இப்போ என்னதான் வேணும்? ஏன் இப்போ நீங்க இன்று நான் தங்குவதற்கு எனக்கு ஒரு இடம் ஆயத்தம் செய்வாயா? இடமா? இந்த நேரத்தில் எங்கேயா இடம் கிடைக்கும்? சரி பரவாயில்ல, நம்மளுக்கு தெரிஞ்ச பிசி லீடர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் சேர்ச்சுன்னு போவாங்க, அவங்க கிட்ட போய் கேட்டு பார்ப்போம், ஏதாவது உதவி செய்வாங்க. சரிங்களா? சரி மகனே. சரி வாங்க. கவனமாக செல் மகனே. நீங்க வாங்க யசு, கதை இல்லை, நீங்க வாங்க யசு. நம்ம அப்படியே போய் பார்ப்போம், கண்டிப்பா பி ஸ்ட்ரீட்ல எங்கேயாவது கிடைக்கும். அப்படியே போவோமா? வெயில் அடிக்குது வேற, மெதுவாக அப்படியே போவோம். யசு, அங்கே பாருங்க, பாடாங்களா நம்மளுக்கு தெரிஞ்ச யூத் பிள்ளைங்க இருக்காங்க சர்ச்சில் உள்ளவங்க, அவங்ககிட்ட போய் கேட்டு பார்ப்போம், கண்டிப்பா ஏதாவது உதவி செய்வாங்க. ஆமா பிள்ளைங்களா, நீங்களும் அந்த கிரைஸ்ட் லைட் சர்ச்சுக்கு தானே போறீங்க? எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும். நீங்க இவர் இயேசு, இவர் தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும். உங்க அப்பா அம்மாட்ட சொல்லி கொஞ்சம் தங்கறதுக்கு இடம் பார்த்து கொடுங்க. என்னது பெஸ்ட் புக்கா? என்னது ரீசெட்டா? என்னது வட்டிசு ஏப்பா? அப்படின்னா என்னம்மா? தங்கறதுக்கு ஒரு இடம் பார்த்து கொடுங்கம்மா. நீங்க என்னென்னமோ சொல்றீங்க? வாங்க ஸோ நம்ம போகலாம், நம்மளுக்கு வேற இடத்துல எங்க உதவி கிடைக்கும். வாங்க. வாங்க சார், நம்ம வேற இடத்துல போய் ஏதோ உதவி கேட்கலாம். வாங்க. என்ன வருஷம் தெரியுதா இல்லையா? இல்ல விசுவாச ஆண்டியா சர்ச்சுக்கு வந்தா தான் தெரியும். எங்க போறீங்களா? இப்போ உள்ள காலகட்டத்துக்கு பயங்கர சாப்பிடுறீங்களா? தண்ணி நம்ம போயிட்டு அங்க தங்குறது கண்டிப்பா இடம் கிடைக்கும். கண்டிப்பா இடம் கிடைக்கும். நீங்க வாங்க என் கூட, நீங்க வாங்க. உதவி ஏதாவது கிடைக்கும்ல? ஐயா ஐயா வணக்கம். உதவி செய்யணும். சொல்லு, என்ன உதவி? இயேசு தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும். அது யாரா இயேசு? இயேசு முன்னாடி வாங்க. இயேசு உதவி செய்யணும். யாரா அவரு? எனக்கு ஒரு இயேசு தான் தெரியும். 48 அந்த சந்து கொஞ்சம் தெரியுமா? அங்க இருக்க சந்து உனக்கு தெரியாது. அதே சொல்லு. இவரு இயேசு தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும். அங்க ரெமால் கிட்ட ஒரு இது இருக்குடா, லாட்ஜ் இருக்கு. அங்க போய் தங்குறீங்க. பார்க்கறதுக்கு நம்ம இயேசு சர்ச்சில் தான் தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம்.
சேர்ச்சா சர்ச் விஷயத்தை நீ பேசுறியா? நீங்க பேசுங்கய்யா. நான் பேசுறேன். பேப்பர்ஸ்லாம் கொடுப்பாரு. நான் தானே கேள்வி வந்தோம். ஐயா பார்த்து உதவி செய்யுங்க. நம்பி வந்திருக்காரு சர்ச்சில் தங்கறதுக்கு இடம் கொடுப்பாங்கன்னு. நீங்க நம்ம எப்படி பேசுறீங்க? சரி போயிட்டு நாளைக்கு வா. நான் நல்ல முடியும். நாளைக்கு ஐயா இன்னைக்கு ராத்திரி தங்கறதுக்கு இடம் இல்லையா? நாளைக்கு கஷ்டம்டா. விஷயம் தூங்கி இருப்பாரு மணி. எப்படியாவது உதவி செய்யுங்கய்யா. சொல்றேன் நான் சொல்றேன். எப்படியாவது உதவி செய்யுங்கய்யா. நான் போயிட்டு நான் சொல்றேன். வாங்க ஐயோ அதையும் கேட்குற ரொம்ப நல்லா இருக்கு கேள்விப்பட்டி அங்கே ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் நிறைய பேர் சாட்சி வந்து சொல்லுவாங்க. நீயும் இன்வைட் வரணும்னு நான் நினைக்கிறேன். இன்வைட் உனக்கு கூட்டிட்டு தான் போகிறேன். கண்டிப்பாக வரேம்மா. அம்மா என்னடி? அம்மா என்னடி? மார்னிங்கம்மா அங்கே தான் இருக்கும். நல்லா கண்ணு திறந்து பாருங்க. அப்போ இது என்னது? சாரி மா, இது ஒரு வேலையா போச்சுமா. போன் எழுதி வச்சுட்டு உங்களை வேலை வாங்கி இருக்கோம். நீ பிசாமரு குத்தன அப்படி போயிடும். சரி சரி சண்டை போட வேணாம். வீட்டுக்கு போகலாம். அவங்க வீசி மா எம்எல்ஏமா எம்எல்ஏமா அம்மா தாசா கூப்பிடுறாங்க. தாசா இந்த நேரத்துலயா? இந்த நேரத்துல ஏன் கூப்பிடுறாங்க? என்னடா இயேசு தங்கறதுக்கு ஒரு இடம் கேட்டாங்க. அதான் அவங்க வீசி வீட்டு அதான் அவங்க பார்த்து உதவி செய்யணுமா? இயேசு ஹலோ, நீங்க யாரு? ராத்திரி போல எங்க அம்மா பேசியிருக்கீங்க. இல்ல ஏசப்பா தங்கறதுக்கு இடம் ஏசப்பாவா? ராத்திரி போல நீங்க குடிச்சிட்டு வந்திருக்கீங்க, எங்க அம்மா பேசியிருக்கீங்க. இல்லையா தங்கறதுக்கு இடம் வேணும். அதான் பரவாயில்ல, நீங்க கிளம்புங்க. இல்லையா பார்த்துதான் உடனே இதை செய்ய. நீங்க கிளம்புறீங்களா? அப்ப போலீஸை கூப்பிட்டாங்க. பார்த்துதான் உதவி செய்ய. பார்த்துதான் உதவி நம்ம போலாம். எங்கேயாவது கண்டிப்பா இடம் கிடைக்கும். வீட்டுல எங்க போய் கேட்டு பார்ப்போம். இந்த வீட்ல வேலை செய்யறதுக்கு ஆளே இல்ல. எல்லாத்தையும் நான் தான் செஞ்சுட்டு இருக்கணும். இந்த பிள்ளை என்னடா படிச்சுக்கிட்டே இருக்கு, என்னமோ பெரிய வாங்குற மாதிரி. இந்த ஆள் இல்லைன்னா காலையில வேலைக்கு போனோம், இன்னும் வீட்டை வர காணோம். படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நொய்யின்னு எஃப்எம் ராத்திரி ஆரம்பிச்சிட்டேன். எப்பவுமே காலையில தானே ஆரம்பிப்பேன். நான் பேசுறதுன்னா உனக்கு எஃப்எம் இருக்கா? இல்லம்மா, நான் தண்ணி தான்மா கேட்டேன். உனக்கு தண்ணி தானே வேணும்? அம்மா இந்தம்மா, நீ தண்ணி தானே கேட்டேன். தலையெல்லாம் விட்டு வீசல. என்னம்மா பண்ற? புக்கை செக் பண்ணிட்டு இருக்கேன், தெரியலையா? தங்கறதுக்கும் எல்லா இடத்துலயும் கேட்டு பார்த்தோம். யாரும் தங்கறதுக்கு ஒன்றும் கொடுக்கல. இதுதான் நாங்க தங்கி இருக்கிற இடம். புக்கு வயசு நாங்க ஏழை. எங்க வீட்டுல தங்கறதுக்கு ஏதாவது இடம் இருக்கான்னு பார்ப்போம். எப்படி வரீங்களா? சரிம்மா. ஆமா சு, மணி இத்தனை ஆயிடுச்சு. சாப்பிட்டீங்களா இல்லைன்னு ஒண்ணுமே தரல. நீங்களும் ஒன்றும் சொல்லல. பசி எடுத்துருக்கணும் உங்களுக்கு. சரி வீட்டுல போய் பாக்குறேன் நானு. பொண்டாட்டி ஏதோ ஆக்கி வச்சிருப்பா. ஏதாவது இருந்தா நாங்க சாப்பிட கொடுக்குறேன். நான் இருங்க, நான் உள்ள போயிட்டு வந்தா இங்கே இருங்க. இங்கே இருங்க. ஹலோ அம்மா யாரும்மா கழுதை இந்த ராத்திரியில? வேற யாரு? எங்க அப்பாவா தான் இருக்கும். ஹலோ போய் தரேன். என்ன தூங்கிட்டாங்க?
எனக்கு அடுத்த வாரம் எக்ஸாம் இருக்கு நீங்க போய் காரணம் சலாம். இப்ப பார்த்தாலும் லேட்டா வந்து வேலையா போச்சு எப்படி இருக்கா? சாப்பிட்டியா? என்ன அப்படி அடிச்சுக்கிட்டு சொல்ற? பா என்னது லண்டன் கேம்பெயின் சர்ச் தரணும். என்னது லண்டனு கேம்பெயினா? அது என்னதுக்கு? டீச்சர் தர சொன்னாங்களா? என்ன டப்பாவா? பிஸியா? பிஸியா இருந்தா கூட இருந்தாங்கன்னா கூட நாம பிஸி பொருள் நாளைக்கு நான் தண்ணி அடிக்கிறது காசு போயிடுச்சு. மா என்னமா அப்பா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஒத்துக்கிட்டீங்களா? இப்ப ஒத்துக்கிட்டீங்களா? சும்மா இல்ல காசு சாப்பிடாம சேர்த்து வைக்குது. அதெல்லாம் எடுத்து போய் குடிச்சிங்க. இது பத்தாதுக்கு தின்னு வேறயா உங்களுக்கு? அப்படியே குடிச்சுதான் வீட்டுல சாப்பிடுறது இருக்கு. ஆமா இவங்க வேற சாப்பிட அத போய் குடிச்சிட்டு வந்தேல. நானும் உன் பிள்ளையும் பண்ணோ தண்ணியோ சாப்பிட்டு இங்க கடக்குறோம். நீ வேற சாப்பிடு போய். யசு 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 இங்க இருக்கீங்களா? யசு மனுஷங்க வீட்டுல பொண்டாட்டி கட்டிக்கிட்டு இருக்க. அதான் தங்கறதுக்கு கூட ஒரு இடம் எதுவும் இல்லை. சாப்பாடு வேற இல்லையா அவங்க கிட்ட? சாப்பிட்றதுக்கு கூட உங்ககிட்ட ஒன்று கொடுக்க முடியல. அவங்களே ரொட்டியும் தண்ணியும் தான் சாப்பிட்டாங்க, குடிச்சிட்டு படுத்திருக்காங்க. மனுஷருங்க சரி சாப்பாடு கொடுக்கறதுக்கு கூட எங்களுக்கு ஒரு வழியே எதுவும் இல்லை. என்ன நீங்க சிரிக்கிறீங்க? ஏன் பொண்டாட்டி அந்த கட்டி இருக்கா? நீங்க என்னமோ சிரிச்சுட்டு இருக்கீங்க. நான் பொய்யா சொல்றேன்? மகனே கோபப்படாதே. கோபம் உன்னை அழித்துவிடும். உள்ளே சென்று பார். அனைத்து உணவுகளும் தயாராக உள்ளன. நீங்க சாப்பாடு இல்லைன்றா, அவரு சாப்பாடு இருக்குன்றாரு. என்ன போய் சொல்றியா? அப்ப ஏன் பேசுறீங்க நம்மள? அவரு தான் சொன்னாரு சாப்பாடு இருக்குன்னு. சரி அப்ப வாங்க. சரி வா நீ வா. நான் உருப்படவே மாட்டேன். இந்த பாரு வா. எங்க காமி எங்க சாப்பாடு? என்னது இது? அவரு தான் சொன்னாரு சாப்பாடு இருக்குன்னு. இது என்ன? உங்ககிட்ட ஏன் கத்து காட்டுறா? ஒண்ணுமே இல்ல. சரி வா. ஏய் வேலையா போச்சு. புள்ள எங்க பாரு சாப்பாடு இருக்கு. ஆமா. அடடே. எப்படி சாப்பாடு வச்சு? அதான் இயேசு பரிபூர்ணம் செஞ்சிருக்காங்க. நான் உனக்கு தான் கூட சமைக்க கூட தெரியாது உனக்கு. ஆமா ஐயோ உண்மையிலே சாமியாச்சா? ஆமா வா போய் பார்க்கலாம். இல்ல வாப்ல சாமி இயேசு வந்திருக்காரா? வா. இயேசு சாமி மனிதர்களே, யாரை தேடுகின்றீர்கள்? என்னை நோக்கி கூப்பிடும் உங்கள் அழைப்பின் புனிதம் என்னை நேரில் கண்டபோது எங்கே போனது? இன்னுமா நான் யார் என்று புரியவில்லை? நான் தான் இயேசு. உண்மையின் நிஜங்களை உதாசீனப்படுத்திவிட்டு பொய்களின் நிழல்களை ஜீவன் என்று நம்பி போய்க் கொண்டிருக்கின்றீர்கள். என்னிலிருந்த ஜீவன் உங்களில் விழிப்போடு இருந்தும் நீங்கள் ஜீவனற்றவர்களாய் உங்களுக்குள்ளே என்னை தேட மறந்துவிட்டீர்கள். விழிகளுக்கு அருகில் இமைகள் இருந்தும் ஒன்றையொன்று காணாததைப் போல் என் அருகில் இருந்தும் பொய்களையே கண்டு பழகிவிட்டீர்கள். அன்போடு வாழ்வதை விட்டுவிட்டு அடையாளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் மீது நான் கொண்ட பாசம் என்னை மீண்டும் உங்களை காண தூண்டியது. இரண்டாவது முறையாக திருடனைப் போல் வந்தேன். திருந்தாத உங்களைத்தான் கண்டேன். மனம் திருந்துங்கள் மானிடர்களே, மனம் திருந்துங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது.